ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன தேவை? உங்களுக்கு காசு தேவைப்படுது இல்லையா? அப்போ நேரடியாக நீங்கள் போயிட்டு அம்மா கிட்ட காசுன்னா அம்மா 2 அடி தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? முட்டி போட்டு, ஏசப்பா நான் புது கிளாஸ்க்கு போகிறேன், எனக்கு பேகு வாங்கி கொடுங்க, எனக்கு ஷூஸ்லாம் வாங்கி கொடுங்க, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தம்பி தங்கச்சி நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்டே கேட்கணும். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? கேட்குறவன்றமா கை மட்டும் தூக்குங்க. எல்லாருமே கேட்கணும், சரியா? அந்த தம்பி லாஸ்ட்டு தம்பி அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான் பார், டேனிஷ் பக்கத்தில். டேனிஷ் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டில்ல? கேட்கணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும். அதுதான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த 5 நாள் நீங்கள் கற்றுக்கொண்டீங்க இல்லையா? அப்போ என்ன கற்றுக்கொண்டீங்க? கீழ்ப்படிதலை முதலாவது கற்றுக்கொள்ளணும். பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், சரியா? டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும், சரியா? பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியணும், சரியா? படிவீங்களா? அப்போ கீழ்ப்படியும் பொழுது ஏசப்பா நம்மளை உயர்த்துவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏசு கூட பாருங்களேன், சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்தார். எத்தனை ஆண்டு தெரியுமா ஏசப்பா அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார்? 30 வருடங்கள். 30 வயசு வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவோடு இருந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சார். கார்பெண்டர் அவங்க அம்மா அப்பா அப்போ அந்த கார்பெண்டராக இருக்கும்போது எல்லா வேலையும் அவங்க அம்மா அப்பாவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். அதனால தான் பாருங்கள், பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தி வச்சார், அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாரு. இன்றைக்கி தம்பி தங்கச்சிங்க உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? கீழ்ப்படியணும். என்ன பண்ணணும்? ஆமாம், பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியணும். அதனால தானே எபேசியர் 6:1 நான் சொல்லுவேன். யாருக்கு தெரியுமோ அவங்க கையை மட்டும் உயர்த்தணும். எபேசியர் 6:1 சொல்லக்கூடாது, கை மட்டும் உயர்த்தணும். தெரியுமா உனக்கு? வா, ஓடி வா, சீக்கிரம் வா. யாருக்கு தெரியுமோ ஓடி வா. பிள்ளைங்களே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6:1. அப்போ நீ என்ன செய்யணும் தம்பி? நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வெரி குட், சரியா? அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் கிருபா என்னப்பா பேசவே கூடாது. அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? இயேசுவுக்கு முதலாவது கீழ்ப்படியணும், பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு பிறகு தான் கடவுளுக்கு கீழ்ப்படியணும். முதலாவது பேரண்ட்ஸ், அம்மா என்ன சொன்னாலும் அப்பா என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்? இயேசுக்கு நம்ம கீழ்ப்படினோம். அதனால தான் இயேசு செய்தார். அதனால தான் அண்ணால் கூட பாருங்கள், ஜெபிச்ச உடனே சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சின்ன குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு பொருத்தனை பண்ணாங்க. என்ன பொருத்தனை? எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? உங்கள் சபையிலே உங்கள் ஆலயத்திலே நான் விட்டுடுறேன். ஆலயம் மீன்ஸ் கோவில், கோவில் மீன்ஸ் சர்ச், சரிங்களா? எங்கே விட்டுறாங்க சொல்லுங்கள்? எங்கே விடுவாங்க? ஆலயத்தில். யாரை விடுவாங்க? சாமுவேலை. அவங்க அம்மா கேட்டாங்கல்ல, சாமுவேலோட அம்மா பேர் என்னது? அண்ணாள். வெரி குட். பேர் சொல்லு பாப்பா. ஆஷிகா. எல்லாம் கிளாப் பண்ணுங்க ஆஷிகாவுக்கு. நீங்கள்லாம் இன்னும் கவனிக்கிறீங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க மிக மிக கவனமாக இருக்கணும். பாருங்கள், கிறிஸ்து இல்லாத பிள்ளை அழகாக பதில் சொல்கிற. அப்போ நீங்கள் என்ன இல்லை கவனிக்கிறது இல்லை. டீச்சர் சொல்கிறத கவனிக்கணும், பேரண்ட்ஸ் சொல்கிறத கவனிக்கணும், சரியா? அப்போ பாருங்கள் என்னது, அண்ணாள் சாமுவேலு பிறந்த உடனே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே விட்டாங்க? சர்ச்சில் விட்டுட்டாங்க. யாராவது அப்படி செய்வாங்களா? இப்போ பிரின்ஸி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிரின்ஸி கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டு கவனிக்கணும். பிரின்ஸி கொஞ்ச நாள் ஆன பிறகு எடுத்துகிட்டு சர்ச்சில் விட்டு அவங்க அம்மா அப்பா போயிடுவாங்க. எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு? எப்படி இருக்கும்? ஆமாம், துக்கமாக இருக்கும் இல்லை? ஐயோ எங்கள் அம்மா இல்லையே, எங்கள் அப்பா இல்லையே, அப்படி இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி தான் சாமுவேலை கூட குழந்தையாக இருக்கும்போது, ஏன்னா அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க? பொருத்தனை பண்ணிட்டாங்க. பொருத்தனை பண்ணினா நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை நம்ம மீறக்கூடாது. அப்படி மீறுவோமானால் அது நமக்கு பாவமாக மாறிவிடும். அதுக்காக அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு 3 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 வயசு வர வரைக்கும் அதை வீட்டில் வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க? ஆலயத்தில் விட்டுட்டாங்க. இப்போ ஏலின்னு சொல்லி ஒரு ஐயா இருக்கார். அந்த ஐயா தான் அந்த சர்ச்சுக்கு இன்சார்ஜ். யார் சொல்லுங்கள்?
ஏலின்ற யார்? இன்சார்ஜ். அவர் தான் அந்த சர்ச்சுடைய மெயின்டெனன்ஸு, அந்த சர்ச்சுக்கு வர போகிற ஜனங்களெல்லாம் பார்க்குறது எல்லாமே அவர் தான். அப்போ இந்த ஏலி வந்து என்ன பண்ணார், இந்த சாமுவேலுக்கு சின்ன சின்ன வேலையை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ என்ன வேலை செஞ்சுருப்பார் யோசிங்க. சாமுவேல் என்ன வேலை செஞ்சுருப்பார்? குட்டி சின்ன வயசில் சாமுவேல் என்ன வேலை செஞ்சுருப்பார் தெரியாது. யாருக்கு தெரியும்? பெரிய பசங்க சொல்லுங்க. ஓகே, வெரி குட். ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் எதையாவது ஒன்று சொல்லுங்க. விசுவாசமாக இருப்பார். வெரி குட். அடுத்து என்னம்மா? ஆலயத்தை பெருக்குவார். ஏதோ ஒன்று செய்வார். ஆமாம், கீழ்ப்படிவார். குப்பை எங்கேயாவது இருந்தால் எடுத்து போடுவார். ஜன்னலெல்லாம் துடைப்பார். ஏலி தாத்தா அடிக்கடி கூப்பிடுவார். கூப்பிட்டோடனே தாத்தா இதை வரேன் தாத்தான்னு ஓடுவார். இதெல்லாம் செய்வார் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் கூட செய்யணும். அம்மா கூப்பிட்ட உடனே திட்டக்கூடாது. எத்தனை பேர் திட்டுறீங்க? அம்மா கூப்பிட்டா, பாட்டி கூப்பிட்டா திட்டுறீங்க தானே? அம்மாலாம் கூப்பிட்டா திட்டுறீங்க தானே? இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அம்மா கூப்பிட்டா திட்டக்கூடாது. வந்து நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். அப்படி கீழ்ப்படியும் போது சாமுவேல் பாருங்க பெரிய தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். தீர்க்கதரிசினா என்ன தெரியுமா அர்த்தம்? கவனிக்கணும். எல்லாருமே என்னை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தீர்க்கதரிசினா என்ன தெரியுமா அர்த்தம்? தீர்க்கதரிசினா மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளியில் கொண்டு வந்து சொல்கிறது தான் தீர்க்கதரிசி. புரியுதா சொல்கிறது? அப்போ அந்த மாதிரி ஒரு கிருபையை தான் யாருக்கு கொடுத்தாரு? ஏசப்பா சாமுவேலுக்கு கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது தான் சாமுவேல் வந்து பெரிய தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். இன்றைக்கி நீங்கள் கூட கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், உங்களை கூட ஏசப்பா என்ன செய்வார்? தீர்க்கதரிசியாக மாற்றுவார். எத்தனை பேர் நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க? நான் இயேசுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். எத்தனை பேர் சொல்லுங்கள்? கிறிஸ்தவ பிள்ளைங்கள்லாம் கை தூக்குங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? ஏசப்பாக்கு எத்தனை பேர் நீங்கள் சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும்? புரிஞ்சுதான்? சாமுவேல் மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும். அவர் பாருங்கள் எல்லாம் செஞ்சார். அப்படி செய்யும் பொழுது அவருக்கு நடந்தது என்ன சொல்லுங்கள்? பெரிய தீர்க்கதரிசியாக ஏசப்பா அவரை மாற்றிவிட்டார். இன்னிலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும் சொல்லுங்கள்? கீழ்ப்படிதலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எத்தனை பேர் நீங்கள் கீழ்ப்படி போகிறீங்க? இப்போ ஜெபிக்கலாமா? இப்போ யாராவது அங்கே பின்னாடி இருக்கிறவங்க யாரும் பேசக்கூடாது. ஒரு தம்பி ஒரு தங்கச்சி வந்து இப்போ என்ன செய்யணும்? மைக்கில் வந்து நீங்கள் ஜெபிக்கணும். யாராவது ஒருத்தர் வாங்க, சீக்கிரம் வாங்க. யாராவது வரலாம். ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, சீக்கிரம். நாங்களே ஜெபிச்சா பத்தாது, நீங்கள் ஜெபிக்கணும். ஓடி வாங்க. இவ்வளோ நேரமா? சீக்கிரம் வாங்க. அப்போனா வந்து நீங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக சொல்லி தரலையா கீழ்ப்படிதை பற்றி? ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க? வா சீக்கிரமா. யாருன்னா ஒருத்தர் வா. பெரிய பசங்க கூட வரலாம், சீனியர் பிள்ளைங்க கூட வரலாம். வாங்க. இவ்வளோ நேரமா? மற்றவங்க எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடு. க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு பயமே கிடையாது. ஏசப்பா இருக்கிறார் இங்கே. இத்தனை நாள் உங்களுக்கு அக்கா அண்ணனுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஜெபிக்க வாங்கன்னு ஒருத்தர் வர மாட்டேங்கிறீங்க. எப்படி அது? அம்மு சிஸ்டர், உங்கள் பிள்ளைங்க யாருன்னா இருந்தால் ட்ரெயின் பண்ணி ரெடியாக வச்சுக்கம்மா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நேற்றும் இன்றும் கர்த்தாவே, இது நாளை கொடுத்ததுக்காக கூட நன்றி ஏசப்பா. இதோ ஏசப்பா இந்த VBS நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது ஏசப்பா. இதோ ஏசப்பா இந்த ஃபங்க்ஷனை கூட ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நடக்க போகிற டான்ஸ் சாங்ஸ் எல்லாமே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா எனர்ஜியாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொடக்க முதல் முடியும் வரை நீங்கள் ஒருவரே காத்துக்கொண்டு பலப்படுத்துங்க. ஆமேன் ஆமேன். தம்பி ஒருத்தர் ஓடி வாங்க. யாராவது சீக்கிரமா. யாருன்னா வரலாம். சீக்கிரமா அங்கே போய் உட்காரு. போய் எங்கே உட்காருப்போம்.
அப்படியா? வெரி குட். பார்த்தீங்களா? இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் ஜெபம் பண்ணுறது யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லா பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. சிபிஎஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமென். ஆமென். வெரி குட். ஜான் வந்து இப்போ பசங்க கிட்ட ஒரு 4-5 கேள்வி கேட்பாரு. எல்லாம் ரெடியாக இருங்க. ஜான் வா. அந்த சிஸ்டர் இன்னும் வரல. இதை சும்மா ஜென்ரலாக எதனா கேள்வி. ஒரு சிஸ்டர் இன்னும் வரல. அவங்க என்னப்பா என்ன வேண்டாம் நூட்டா எடுத்து தலையில் சரி வேணுமா?